ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டஃப்டு தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரானது. குழந்தைங்க இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காயை நீங்கள் இப்படி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ இது செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனோன்னே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சோன்னே இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வணக்கி விடுங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணங்கிட்டே இருங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்குது. 2-3 நிமிஷம் ஆகட்டும். 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது கூட மற்ற பொருள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா வணக்கிக்கோங்க. உப்பு வேணால் நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் வேகிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இப்போ அவரைக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நீங்கள் பொரியலாக கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். குழந்தைங்க அவரைக்காலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காய் நல்லா வேகணும். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, சுண்டல் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் போல் சுண்டல். இப்போ இந்த தண்ணியை தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு ஊற்ற போகிறோம். சுண்டல் வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றி இப்போ அவரைக்காவை நல்லா வேக வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணியில் சத்து இருக்குது, அதனால் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இப்போ சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் சுண்டல் சேருங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் சுண்டல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் டம்ளர் எதாவது யூஸ் பண்ணி கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கரண்டியோட அந்த பேக் சைடு வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இப்போ சுண்டல் கலந்ததுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. காய் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தோசையில் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். அவரைக்காய் அதுவும் சுண்டல்லாம் போட்டிருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ தோசை ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வேணும்னா இதில் நெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அவரைக்காய் சுண்டலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரண்டி இல்லாட்டி கையில் ரோல் பண்ணிக்கலாம். நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கனால நான் கையிலே ரோல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்பாத்தியில் பாவக்காய் எப்படி ஸ்டஃப் பண்ணி செய்யலாங்கிறதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், அதோட லிங்க்கை. நன்றி.